வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரயில்வே ஸ்டேஷன் சென்னை. நாம் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். அதே போல் பார்த்தோன்னா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு ஹோண்டா ஷோரூம் இருக்குது. ஸோ அந்த ஹோண்டா ஷோரூம்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடியிலேருந்து ஒரு 9 அடி அந்த மாதிரி பேசேஜ் இது. ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான், அந்த லைனில் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 8 அடியிலேருந்து 9 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய பேசேஜ் ரோடில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 50 மீட்ரு, ஜிஎஸ்டிலேருந்து 50 மீட்ரு. ஒரு வேளை நமக்கு மெட்ரோ வந்துச்சுன்னா இன்னும் பக்கத்தில் வந்துடும், 3 வீடு தள்ளி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1860 ஸ்கொயர் ஃபீட் சேல்ஸ் வந்துருக்குங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் ஆன ஒரு வீடு. நார்த் ஃபேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய வீடு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெனோவேஷன் ஒர்க் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு 30-40 வருஷத்துக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். நார்த் ஃபேஸிலே பார்த்திங்கன்னா மெயின் டோரும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது கோர்ஸ் இருக்கும். இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒரு 35 அடி இருக்கும். பேக் சைடில் பார்த்தோன்னா 28 அடி இந்த மாதிரி வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 BHK வீடு. இது வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டலைங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரி கட்டுருக்காரு. ஒரு பிராமின் வீடு தான் இது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த செப்டி டேங்க் வந்திருக்கக்கூடாது, அதை நம்ம அந்த பக்கம் மாற்றிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு ஜாதகத்து படியோ வேறு ஏதோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ணன் போடுங்க யாராவது 95 லட்சம். இது ரேட் வந்து 95 லட்சம் கிட்ட வரும் நம்ம பிளான் பண்ணி பார்த்தா. பலாமரம், தென்னை மரம் இதெல்லாமும் இருக்குது. பேக் சைட்லேயும் ஒரு 30 ஃபீட் கிட்ட வருங்க. தண்ணி பார்த்தோன்னா ஒரு 25 அடியில் தண்ணி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு தண்ணி இந்த மாதிரி பிரச்சனைலாம் டெஃபினட்டாக இருக்காது. ஒரு கார்டன் ஹவுஸு, ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் ஹவுஸ். நம்ம இந்த லைனில் பார்த்தோன்னா அப்ரூவ்டு வேணோட எல்லோரும் அப்ரூவ்டு வாங்கிட்டாங்க. இது ஒன்ஸ் மோர் வந்து அப்ரூவ்டை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்று மட்டும் நானும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன். நல்ல லொக்கேஷனுங்க. நம்ம ஒர்க்கு டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhsக்கு மேலே டெஃபினட்டாக செலவு இருக்குது இதில். ஏன்னா சுற்றியுமே ஃப்ளோர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும், உள்ளே பெயிண்டிங் எல்லாமே இருக்குது. இதையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுருக்கோம். பெயிண்டிங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் பண்ணி கொடுன்ற மாதிரியும் கேட்டிருக்கோம். ஸோ அது பண்ணி கொடுக்க முடிஞ்சால் பரவாயில்ல. நல்ல லொக்கேஷனுங்க. வீடு டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 30 இயர்ஸ்க்கு மேலே டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த மேலே இருக்கிற சவர் கூட பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் தான் இப்போ கட்டியிருக்காங்க. இது இத்தனை வருஷம் ஆகிடும், கிராக் கூட எதுவுமே இருக்காது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்றதால ரொம்பவே நல்லா இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். அப்படியே GS ரோட்லேருந்து அதே பக்கத்துலேங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வண்டலூர் கேட்டு பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, தாம்பரத்துலேருந்து வரும்போது வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு ஹோண்டா ஷோரூமுக்கு பக்கத்து ரோடு. டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஓனர் கிட்ட தான் இருக்குது. உட்காந்து பேசி ரேட்டு நெகோசியேட் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிளாக தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் நாங்களும் ரேட் வந்து குறைச்சி நல்லா தான் குறைச்சி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு லொக்கேஷன் பிடிச்சிருந்தா போதும், ரேட்டை வந்து நம்ம அடித்து பேசி வாங்கிடலாம். கிணறோட இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கார்டன் விட்டுக்கலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். கிளியர் டாக்குமெண்ட், சிங்கிள் ஓனர். வீட்டில் மகாலட்சுமி வாங்க பாருங்கள், டெஃபினட்டாக அந்த வீடு பிடிக்கும். அந்த ரோடு மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா. நன்றி.